வணக்கம், ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம ஆஃப்ரிக்கன் பேபோட ரூட் ப்ரூனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஆஃப்ரிக்கன் பேபோப் ட்ரீ. இதோட இன்னொரு நேம் வந்து ஆடன்சோனியா டிஜிட்டாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி சேர்ந்தது. இது 7 feet டாலு. போன்சாய் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக வளர்த்திட்ருக்கேன். என்னோடய கை சைஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ ரூட்டெல்லாம் ரொம்ப பெருசானால க்ரோ பேக்கே கிழிஞ்சிருச்சு. ஸோ ரீபோர்ட் பண்ணிடலாம். எங்கக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் போன்சாய் பண்ணுறதுக்கான பிளான்ட்டு எல்லாமே நாங்கள் சேலுக்கு வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அது வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் ஜூலை மந்த் தான் இது ஜெர்மினேட் ஆனது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கேரோடு இதை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மண்புழு உரம், தேங்காய் மஞ்சி உரம், அப்புறம் பசுமாட்டு சாணம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாயில் மிக்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் வெட்டாக இருக்கனால இந்த மாதிரி பூச்சிலாம் வரும். அதனால் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுருக்கேன். ஏன்னா பேபோவுக்கு வந்து இந்த இன்செக்ட்னால தான் பிரச்சனையே. அதனால தான் இது டெட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ அது கேரிங்காக தான் இப்படி பண்ணியிருக்கு. இந்த கவரை கிழிச்சிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 days வந்து வாட்டரிங் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு மண் இந்த மாதிரி ஈரமாக இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வயரிங் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தண்ணி விட்டுட்டோம், மரத்துக்கு தண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பெண்ட் பண்ணும்போதோ அந்த மாதிரி இது பண்ணும்போது உடஞ்சிரும். பிரான்ச்சஸ்ஸு உடையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. க்ரோ பேக் கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக்கு. ஸோ இதில் தான் இந்த டைம் ரீபாட் பண்ண போகிறேன். இன்னும் ட்ரங்க் பெருசானதுக்கப்புறம் தான் நான் வந்து பாதியில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போன்சாய்க்காக ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் இந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் பெருசாகும். இன்னும் கொஞ்சம் நான் பழைய யூஸ் பண்ண அதில் இருந்த மண்ணே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது ரீபாட் பண்ணது. இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த உரங்கள், அந்த மண். ஸோ அதுவும் இதில் போட்டுக்கிறோம் கொஞ்சம். இந்த மாதிரி இதுதான் ரூட் ஹூக்கு. இந்த மாதிரி இது பண்ணி மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரூட்டில் டேமேஜ் ஆகாமல் மண் மட்டும் எடுத்துரும். நான் இதை அப்படியே வைக்கலான்னு தான் நினச்சேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஃபுல்லாக ரூட்டோடு காமிக்கிறேன். அது எப்படி இருக்கும், பேபாப் ரூட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இப்படி தான் இதான் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கீழே இருக்க ரூட்டில் வந்து கிழங்கு மாதிரி தான் இருக்குது. நல்லா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வளர்ந்துருச்சு. லாஸ்ட் டைமோட ரீபாட் பண்ணும்போது இந்த பிரான்ச், இந்த ரூட் மட்டும்தான் இருந்தது. இப்போது ஒரு நிறைய ரூட்டு பெருசாகிடுச்சு எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணுறேன். நல்லா கிழங்கு மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. அதனால தான் ஈஸியாக கட் ஆகுது. ஸோ அதனால் இந்த நைஃப்லேயே கட் பண்ணிக்கிறேன் நான். இது நம்ம இந்த புது க்ரோ பேக் மாற்றும்போது
அளவு வந்து அதிகமாக இருக்குது. ரூட்டோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் ரூட் கட் பண்ணுறேன். கட் பண்ணி ஃப்ளாட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் போன்சாய் பாட்டுக்கு மாற்றும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அது வளருதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ளாட்டான போன்சாய் பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் இப்போவே பாதி கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பார்த்துக்கலாம், அதனால தான் கட் பண்ணுறது. நான் வந்து பெரிய ரூட்டை மட்டும்தான் கட் பண்ணுறேன். சின்ன சின்ன அந்த ரூட்டெல்லாம் நான் கட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. எதை கட் பண்ணாலும், எந்த பிரான்ச்சஸை நீங்கள் எந்த பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் கட் பண்ணாலும் இந்த மாதிரி சும்மா இப்போதைக்கு என்கிட்ட ஃபெவிகால்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே மண்ணை தேய்ச்சி விட்டுறேன். ஸோ ஃபங்கஸ் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். நார்மலாக மேலே டாப் பிரான்ச்சஸில் ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபெவிகால் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தண்ணிலாம் உள்ளே போகாது. இந்த பிரான்ச்சஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ பிரான்ச்சஸ்க்கு சொல்கிறேன், ரூட்டுக்கு இல்லை. இது ஃபுல்லாக அதோட கட் பண்ண கிழங்கு ரூட். ஆக்சுவலாக இவ்வளோ இதை கட் பண்ணிட்டேன் நான். எல்லாம் நல்லா பெரிய சைஸாகவே வளர்ந்துருச்சு இந்த டைமு. ஒரு 2 மந்த் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் ரீபாட் பண்ணேன் வேறு க்ரோ பேக், சின்ன க்ரோ பேக்லேருந்து பெருசு போட்டேன். அதுக்குள்ளேயும் நல்லா ரொம்ப பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதோட இது வந்து ரொம்ப மேலே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ கட் பண்ணோம். நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டே போயிடணும் அதை. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போன்சாய் பாட்டுக்கு வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரூட்டெல்லாம் மேலே தூக்கி வச்சு ரூட்டு தெரிகிற மாதிரி வைக்க வேணாம்னா. இந்த க்ரோ பேக்கில் இருந்த மண்ணு கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சாயிலை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஏன்னா 2 மந்த்துக்கு முன்னாடி தான் மாற்றினது. அதனால் சாயில் ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறோம். பேபாப் வந்து நல்ல செம்மண்ணில் ரொம்ப நல்லா வளருது. ஸோ பிளாஸ்டிக்லேயே ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குது. நீ பாட்டுக்கு மாற்றும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. இது சென்டர் பொசிஷனில் வச்சு ஃபுல்லாக சாயில் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. மொத்தம் எங்ககிட்ட வந்து 5 பேபாப் இருக்குது. 3 வந்து வீட்டில் இருக்குது, 2 வந்து தோட்டத்தில் இருக்குது. தோட்டத்தில் இருக்கிற 2ல் 1 வந்து போன்சாய்க்கு, இன்னொன்று வந்து லேண்டுலேயே நாங்கள் நட்டுட்டோம். யாராவது பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபாப் இருக்குது, அதுவும் லேண்டில் இருக்குது, வந்து பார்க்கலாம். அநேகமாக எங்ககிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேபாபு. ஸோ இதில் கரெக்டாக ஒரு அடிக்கு விட்டுட்டு தான் வெட்டணும், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து. இப்போவே என்னோடய கையில் பிடிக்கல, அந்த சைஸ் இருக்குது, ரொம்ப பிடிக்க முடிகிற சைஸ் இருக்குது. இது இப்போ வரைக்கும் காற்றுல ஆடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய பிளேஸில், இதோட பிளேஸ் ஆல்ரெடி இருந்த பிளேஸில் வச்சுட்டு ஒரு சின்னதாக காற்றுல ஆடாத மாதிரி கட்டிட்டேன் கயிறு வச்சு. ஆடாமல் இருக்கும். ஸோ ஆடிச்சுன்னா ரூட் வந்து டக்குன்னு பிடிக்காது. ஸோ ஆடாது. ரொம்ப ஹைட்டானால தான் நான் வந்து சன்லைட் ஒரு ஆஃப் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் நான். இது இன்னொரு பிளான்ட்டு. இது இதோட சின்னது, ஒரு 6 மந்த் சின்னது. இது ரெண்டும் சேம் பிளான்ட்டு, பட் இதோட க்ரோத் கம்மியாக இருக்குது. மூணு பிளான்ட் இருக்குது. ஸோ வாட்டரிங் பண்ணியாச்சு. நான் வந்து லீஃப் வந்து டீஃபோலியேட் பண்ணலை. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கனால இந்த டீஃபோலியேஷன் பண்ணலை நான். சீக்கிரம் ரூட்டும் டெவலப் ஆயிரும், ரெக்கவர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.